செவ்வாய் அணைய திருமேனிச் சேயே நாயான் துயர்தீராய் எவ்வானவரும் ஏத்துகின்ற இறைவா இளம்பூரண போற்றி. தெய்வாதனை இல்லாத பரயோகியர் சிவதேசிய போற்றி. செவ்வாய்க் கிழமை வந்தருள்வாய் செல்வப் பழனி குக போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இது செவ்வாய்க்கிழமை சொல்ல வேண்டிய முருகரோட மந்திரம். 9/12/2025 செவ்வாய்க்கிழமை மிக மிக முக்கியமான ஒரு நாளுங்க. அன்னைக்கு முருகருக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையும் கூட. இந்த பிரபஞ்சத்தையே வசியப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான நாள். என்ன அப்படி முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9/12/2025. அதை இந்த 12 கூட்டினீங்கன்னா 3, முன்னாடி உள்ள 9, 12 கூட்டினா 3, அப்புறம் 2025 கூட்டினா 9. அதுதாங்க அந்த 9, 3, 9 மிக மிக முக்கியமான நாள். அதுவும் இந்த 9ங்கிறது அதிக இடத்துல வருங்க. நம்ம நவக்கிரகங்களை குறிக்கும். நவராத்திரிக்கு 9 படிகள் 9 நாள் அந்த நவராத்திரி கொண்டாடப்படும். அது மாதிரி 9ங்கிறது அதிக இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு புனிதமான ஒன்று. இந்த முருகருக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில் வர்ற இந்த முக்கியமான பிரபஞ்ச நாளை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாள் பிரபஞ்சத்தையே வசியப்படுத்தக்கூடிய அவ்வளோ ஒரு முக்கியமான நாளாக. கரெக்டாக காலையில் 9:30 மணி, அப்புறம் மாலையில் இரவு 9:30 மணி. இந்த 2 டைமை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாதுங்க. அதே போல் 9 பக்திகள் இருக்குங்க. சிரவணம் அப்படின்னா கேட்டல் அப்படின்னு அர்த்தம். கீர்த்தனம் அப்படின்னா பாடுதல். ஸ்மரணம் அப்படின்னா நினைத்தல். சரணாகதி அப்படின்னா அடைக்கலம் புகுதல். அர்ச்சனை பூஜை செய்தல் அப்படின்னு அர்த்தம். வணக்கம் அப்படின்னா வணங்குதல். தாஷ்யம் அப்படின்னா சேவை செய்தல். சகாயம் அப்படிங்கிறதுக்கு நட்பு கொள்ளுதல் அப்படின்னு பொருள். ஆத்ம நிவேதனம் அப்படின்னா உயிரை அர்ப்பணித்தல். இந்த 9 தாங்க 9 பக்திகள்னு சொல்லப்படுது. முக்கியமான நாளான டிசம்பர் 9 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 9:39 அல்லது இரவு 9:39 இந்த டைமில் நீங்கள் ஒரு சகப்பு கலர் இது மாதிரி சின்ன துணியாக எடுத்துக்குங்க. அது எந்த துணியாக இருந்தாலும் பரவாயில்ல, புது துணியாக இருக்கணும், யூஸ் பண்ணாத துணியாக எடுத்துக்கங்க. 9 சில்லற காயின், 1 ரூபா காயின் எடுத்துருக்கேன். எல்லா காயினும் ஒரே மாதிரி ஒரே அளவாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை இந்த சிகப்பு துணியில் ஒரு மூட்டை மாதிரி கட்டி, பணம் நமக்கு மூட்டை மூட்டையாக வர வேண்டும், பணம் நிறைய சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. இதை நீங்கள் அந்த துணியில் இந்த 9 காயினையும் வச்சு ஒரு முடிச்சு மாதிரி போட்டுருங்க. மாதிரி இந்த பிரபஞ்ச வசிய நாளில் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நம்ம பணக்காசுக்கு நமக்கு தட்டுப்பாடே இருக்காதுங்க. பணம் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த முடிச்சு பணத்தை ஈர்த்து கொண்டு வருமாங்க. அந்த முடிச்சு மேலே கொஞ்சம் மஞ்சள் வச்சு அது மேலே கொஞ்சம் குங்குமத்தையும் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு இல்லை காலையில் அந்த டைமில் தான் நீங்கள் செய்யணும். இதை முருகனோட பாதத்தில் இந்த முடிச்சை நீங்கள் வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணுவீங்க இல்லையா, அது மாதிரி பூஜை பண்ணிவிட்டு உங்களோட வேண்டுதலை முருகப்பெருமான்கிட்ட சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமாக நம்ம இந்த 2025 ஆண்டோட எண்டில் இருக்கோம். இப்போ 2026 பிறக்க போகுது. அதனால் முருகப்பெருமான்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கையை வைங்க. முருகா, எதிர்வரும் காலம் நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்னு 9 முறை சொல்லுங்கள். அதுக்கு பிறகு அந்த முடிச்சு எடுத்துகிட்டு போய் நீங்கள் பணம் வைக்கிற பீரோவில் வச்சுடுங்க. இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்க. வேறு எதுக்கும் செலவு பண்ணக்கூடாது. ஒரு நகை வாங்குறதுக்கோ, ஒரு சில்வர் காயின், வெள்ளி காயின் அது மாதிரி வாங்கும்பொழுது இதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது நம்ம பூஜை செஞ்சு எடுத்து வச்சது. அதனால் யார்கிட்டையும் நம்ம கொடுக்கக்கூடாது. அதனால் பத்திரப்படுத்தி இதை பீரோவில் வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் முக்கியமான பொருட்கள் வாங்கும் பொழுது இதை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த நகைகளோ சில்வரோ இல்லை தங்கமோ வாங்கும் பொழுது அது மேலும் மேலும் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட வறுமை, சோகம், துன்பம் எல்லாம் இந்த ஆண்டோட முடிஞ்சு வர்ற புது ஆண்டு உங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும். இந்த முக்கியமான பிரபஞ்ச நாள் எல்லாருக்குமே தெரியாதுங்க. இந்த முக்கியமான மேஜிக் டே எல்லாருக்கும் தெரியாது. அது தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். அதனால் உங்களுக்கு புண்ணியம் தான். அதனால் வேறு எதுவும் கெட்டதெல்லாம் உங்களுக்கு நடக்காது. உங்களுக்கு நன்மை தான் உண்டாகும். அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த வழிபாடை நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முருகப்பெருமான உள்ளன்போடு இந்த செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு அத்தனை ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்.
அதே மாதிரி இந்த முருகப்பெருமானை பற்றின பதிவு வந்து எல்லார் கண்ணுலேயும் படாதுங்க. முருகரை ரொம்ப விரும்புகிறவங்க, முருகர் பக்தர்களுக்கு கண்ணில் தான் இந்த பதிவு படும். இந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் வந்து பாக்கியசாலி தான். கண்டிப்பாக ஆன்மீக பக்தி உடையவங்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. சரிங்க, நம்ம இந்த பதிவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த செவ்வாய்க்கிழமை 9:39 காலை, இரவு 9:39 இந்த 2 நேரத்தை நீங்கள் தவற விட்டுறாமல் முருகப்பெருமானை வழிபாடு செய்து அனைத்து வளங்களையும் பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.